ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆரி. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். ஆக்சுவலாக எனக்கு கான்டென்ட் க்ரியேஷன் ரொம்ப பிடிக்கும். சம் இன்செக்யூரிட்டி காரணத்தினால நான் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இனிமேலேருந்து டே இன் மை லைஃப்பில் என்னென்ன நடக்குன்றதை நான் வீடியோவை எடுத்து போட போகிறேன். அப்புறம் நம்மளை சுற்றி நடக்கிற இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றியும் நான் பேச போகிறேன். அதுக்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னையோட சண்டே விலாக் பார்க்கலாமா? காலையில் இன்ஸ்டாமார்ட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிட்றோமே இல்லையோ, நம்மளும் வெஜிடபிள்ஸ் வாங்குறோன்னு காமிக்கண்டாமா. இன்னைக்கு நான் கீ ரைஸும் சிக்கன் குழம்பும் பண்ணலான் இருக்கேன். அதுக்காக தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு பர்ஃபெக்டாக சமைக்கிற ஆளெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைப்பேன். ஆனால் நான் சமைக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். அதை நானே சமைக்கலாம் தெரியாது. யூடியூப் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, அதில் போட்டாலே வந்துடுது. காலையிலேருந்து கீ ரைஸ் பண்ணுறது எப்படின்னு நிறைய வீடியோ பார்த்தேன். அதில் ஒன்று மட்டும் சிம்பிளாக இருந்துச்சு. அதே செலக்ட் பண்ணி சிக்கன் கிரேவியும் அப்படிதான். நான் நிறைய வாட்டி சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். ஆனால் அது டேஸ்ட்டாகவே இருக்காது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணேன். நான் எப்போ சிக்கன் பொரிச்சாலுமே சிக்கன் உள்ளே வேகவே வேகாது. அதனால இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணி சிக்கனை ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் பொரிச்சு பார்த்தேன். அப்போது அது நல்லாவே வரும். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக தட்டி முட்டி ஒரு கீ ரைஸை ரெடி பண்ணிட்டேன். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நீயாடா சமைச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்தமாக பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.